அதனாலதான் போன் எடுக்க முடியல ப்ரோ. நானும் அந்த அலைஞ்சிட்டு தான் இருக்கேன். வயிற்ற வேற கலக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல ப்ரோ. ஏன் ப்ரோ நீ வயிற்ற வேற கலக்குதாவா? ஹே கைஸ், நான் அன்புடன் மகி. கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த ட்ரிப்பு அதுக்கப்புறம் இன்ஸ்டா ஸ்டோரி, தம்ப்நெயில், டைட்டில் எல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு வந்திருப்பீங்க நம்புகிறேன். எஸ், ஆமாங்க, நம்ம வந்து லடாக் வந்து கிளம்பிட்டோம். இது வந்து ஒரு திடீர் பிளான். நம்ம வந்து எந்த ஒரு பிளானுமே இல்லை, டக்குன்னு பிளான் பண்ணி சரி ஓகே போகலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணது தான். இந்த பிளான் வந்து எப்படின்னா, நான் பைக்கில் பண்ண போகிறதில்ல. ஸோ முற்றிலும் வந்து பட்ஜெட்டில் பண்ண போகிறேன். நான் வந்து லடாக்கை பற்றி நிறைய பேர்த்துக்கிட்ட விசாரித்தேன். அப்படி விசாரிக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கரெக்டான எக்ஸாக்ட் ப்ரைஸ் இல்லை, எப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ரைஸ் சொல்கிறாங்க. சரி, நார்மலான பீப்புள்ஸ், ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வர்ற என்ன மாதிரி பசங்க வந்து போகணுன்னா அவங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரிலாம் யாரும் சரியாக சொல்லலை. சரி ஓகே, இதை வந்து நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ரிப்பு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த ட்ரிப்பில் இன்னொருத்தரும் நம்ம கூட வராப்பில். அவர் வந்து என் கூட பயணம் பண்ண, எப்படி சொல்கிறதுனா, இடையில நான் ட்ரெக்கிங் போகும்போது என் கூட வந்தவர் தான். அவர் வந்து இந்த ட்ரிப்பில் வந்து ஜாயின் பண்ணி நம்மளோட லடாக் ட்ரிப்பில் வந்து அப்படியே பயணிக்க போகிறாப்புல. ஸோ கைஸ், திடீர் பிளான் அப்படிங்கிறங்காட்டிக்கு எந்த ஒரு பிளானுமே இல்லை. எங்ககிட்ட என்னென்ன இருக்கோ ஸோ அதெல்லாம் வச்சு தான் இப்போ நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நைட்டு, கரெக்டாக இன்றைக்கி நைட்டு வந்து மண்டே, இன்றைக்கி நைட்டு வந்து நாங்கள் ஒரு 10:30 இல்லைனா 9:30 சம்திங் அந்த டைமிங்கில் ஒரு ட்ரெயின் இருக்குங்க. ஸோ ட்ரெயினை பிடிச்சி அதுக்கப்புறம் நம்ம டெல்லி போயிட்டு டெல்லி டு சண்டிகர், இல்லைனா டெல்லி டு சிம்லா, இல்லைனா டெல்லி டு டைரெக்டாக வந்து மணாலி போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து எவ்வளோ தூரம் செலவாகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்களுக்கு முழுசாக தெரியல. ஏன்னா ஸோ நம்மளே வந்து இது ஃபஸ்ட் டைம் தானே பண்ணுறோம். ஸோ அதனால் நம்மளுக்கு எந்த டீட்டெயிலும் வந்து ஃபுல்லாக தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கரெக்டாக வந்து நான் இந்த ட்ரிப்பு வந்து எனக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரோ என்னாச்சு கைஸ், இந்த ட்ரிப் வந்து எனக்கு சேலஞ்சிங்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டு விட்ட தாண்டாத எனக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து சேலஞ்சிங்காக தான் இருக்கும். காரணம் என்னென்னா, அங்கே இருக்கிற சாப்பாடு, அதுக்கப்புறம் லாங்குவேஜ் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் நம்ம தங்குற இடம், தூங்குற இடம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு சேலஞ்சாக தான் இருக்கும். நம்ம இவ்வளோ நாள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்தாங்காட்டிக்கு இப்போ அதர் ஸ்டேட் அந்த மாதிரி போகிறங்காட்டிக்கு நம்மளுக்கு ஒரு சேலஞ்சாக தாங்க இருக்கும் கண்டிப்பாக. அங்கே இருக்கிற சாப்பாட்டுக்கு நம்ம அடாப்ட் ஆகணும், அங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு நம்ம வந்து அடாப்ட் ஆகணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகி போவாங்க நிறைய பேர். நம்ம என்ன இருக்குதோ அதை வச்சு நான் ப்ரிப்பேர் ஆகிறேன். ஸோ அதை வச்சு தான் போகிறேன். ஒரு மினிமம் பட்ஜெட் தான் வச்சுருக்கேன். ஏன்னா நான் இப்போ வந்து பட்ஜெட் உங்கள்கிட்ட சொன்னால் கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு இது இவ்வளோ ஆச்சுன்னு வந்து நம்ம போக போக அப்படியே வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தேன்னு வைங்களேன், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, இது எதுக்கு இவ்வளோ ஆகுது அப்படிங்கிறது வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ வந்து எதுக்கு மேக் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லியும் வந்து வீடியோஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்குங்க. ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து நம்மளோட இன்ட்ரோ மாதிரி தான். எப்படி சொல்கிறதுனா, லடாக் பயணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரோ மாதிரி தான். இதுக்குன்னு தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி லடாக் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ எல்லா வீடியோஸும் பாருங்கள். ஸோ எனக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது, உங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுதுன்னு தான் நம்புகிறேன். இப்போ நம்ம கூட வர்ற அவருக்கு கால் பண்ணி பார்ப்போம். அவர் வந்து கிளம்பிட்டாரா இல்லையான்னு தெரில. ஐயோ, நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். வரேன் லாஸ்ட் ட்ரிப்பில் அந்த பிளான் கேன்சல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. என்ன தெரியலையே, மதியம் விட்டா எதிர்பாராமல் தெரியல. ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறாரு, எங்கேயாவது போயிட்டு. ஹலோ, என்ன ப்ரோ ஃபோனை வச்சுட்டு எங்கே போயிட்டீங்க? ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறீங்க, ஒன்றும் எடுக்க மாட்டேங்கிறீங்க. இல்ல ப்ரோ, நானும் அதான் அலைஞ்சிட்டு இருக்கேன். அப்படியா? பிரச்சனை இருக்கு ப்ரோ. எங்க ப்ரோ அந்த சார்ஜரும் கிடைக்க மாட்டேங்குது, அப்புறம் பவர் பேங்க் ரெடி பண்ண முடியல. அப்படியா? ஆமா ப்ரோ, பேக் அண்ட் டிராவல் பேக் இல்ல, ஸ்கூல் பேக் மாதிரி தான் இருக்குது. சரி, என்ன பண்றதுன்னு தெரியல ப்ரோ. வேற என்ன, கடனை உடனே வாங்கிட்டு ரெடி பண்ணிருக்கு. கடனை உடனே வாங்கி எல்லாம் பிளான்லாம் சக்ஸஸ் தானே? அதான் ப்ரோ, அதான் அதனாலதான் போன் எடுக்க முடியல ப்ரோ. நானும் அந்த அலைஞ்சிட்டு தான் இருக்கேன். வயிற்ற வேற கலக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல ப்ரோ. ஏன் ப்ரோ நீ வயிற்ற வேற கலக்குதாவா? ஆமா ப்ரோ, நான் ஃபர்ஸ்ட் 2 தடவை கூட நான் ட்ரை பண்ணேன். வாக் அண்ட் லிஃப்ட்ல நான் ட்ரை பண்ணல. உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன்ல. ஆமா ஆமா. ஃபர்ஸ்ட் வாக் அண்ட் லிஃப்ட்ல ட்ரை பண்ணேன். அடுத்து வந்து காஷ்மீர் வழியா போய் அங்க கார்கில்ல பிரச்சனை அலோவ் பண்ணேன். செகண்ட் வந்து சண்டிகர் வழியா போய் அங்கிட்டு மழை வந்து அங்க 3 நாள் ஆல்ட் பண்ண சொல்லி அங்கேயே நம்ம ஸ்டே பண்ண முடியாம நம்ம ரிட்டர்ன் வந்து 2 தடவையும் தோல்வி அடைஞ்சனால 3வது என்ன ஆகுமோன்னு சொல்லி ரொம்ப வந்து வயிற்ற கலக்குதுங்க ப்ரோ. ஒன்னும் பயப்படாதீங்க. எனக்கு இங்க போறதுக்குன்னு நான் 10 ரூபா செலவாகுது. கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு டைம் இந்த மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணி என்ன பண்றதுனே தெரியாம தலைவலி இருக்கிற அளவுக்கு ப்ரோ
நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இல்லை ஒன்றும் இல்லை நம்மளும் ஏதாவது நடந்துடாதா மாறிடாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் தானே போகிறோம். அதேதான் ப்ரோ, சேம் டு சேம் ப்ரோ. அதேதான் அதுக்காக தானே ப்ரோ இந்த அளவுக்கு நம்ம போராடிட்டு இருக்கோம். கண்டிப்பாங்க பண்ணிக்கலாம். ப்ரோ எல்லாம் ஓரளவுக்கு ரெடி தான் ப்ரோ. அதான் தானே அலைஞ்சு எல்லாத்தையும் ஹோஸ்ட் பண்ணிட்டேன். கடன் இல்லாத அமௌண்ட் ஏதாவது கடன் வாங்குற நீங்கள் என்னாச்சு? என்ன ப்ரோ கடன் ஏதாவது வாங்குற நீங்கள்? அதான் ப்ரோ எல்லாம் ஒரு அளவுக்கு பேசி எல்லாம் பேங்க்ல தான் கொஞ்சம் பணம் வாங்குற மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இங்கேயும் அதே கேஸ் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. நைட்டு ட்ரெயினருக்குள்ள எல்லாம் ஓரளவுக்கு ஹோஸ்ட் பண்ணிடுவேன். நீங்க எப்படி ப்ரோ, நீங்க என்ன எப்படி பணம்லாம் நீங்க எப்படி? அதான் ப்ரோ அதான் சொன்னேன்ல, ஆமாம் கடன் தான் இங்கேயும். அதான் ப்ரோ அம்மா நகை வைக்கிறதா சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதான் அப்படிதான், வேற வழியே இல்லையாங்க ப்ரோ. வேற வழியே கிடையாது, ஒன்றும் பண்ண முடியாது. அது பார்த்துக்கல விடுங்க. சோதனை பாருங்க. அப்புறம் நீங்கள் ரெடி ஆகிட்டு அப்புறம் எப்போ ப்ரோ வரீங்க? இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது. என்ன சொல்றது ப்ரோ, கடைசி நேரத்தில் பிளானை கேன்சல் பண்ணிடாதீங்க நீங்கள் வேற. இல்ல சத்தியமா அது மட்டும் எல்லாமே ஒர்ஸ் ஆயிடுச்சு ப்ரோ. பேமெண்ட் கூட வாங்கின மாதிரி தானே வைங்களேன். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேக்கிங்லாம் எல்லாம் முடிச்சாச்சு. இந்த பேமெண்ட்ல தான் கொஞ்சம் வந்து நிக்குது. சரி பார்த்து ரெடி பண்ணிட்டு ப்ரோ நான் இங்க ஒட்டஞ்சத்திரத்துல இருந்து கிளம்புறேன். ஒரு 7 மணிக்கு கிளம்புனா கூட இப்ப இருந்தாலும் ஒரு 8:30 நான் திருப்பூர் வந்துடுவேன். அப்படியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. பேமெண்ட் ஒரு ½ hour ஒரு ரெடி பண்ணிடுவேன்னு நம்புறேன். ஸோ வாங்கினேன்னா உங்களுக்கு வந்து நான் ஃபோன் பண்ணி. சரி வாங்கிட்டு கால் பண்ணுங்க. சரி ஓகே ப்ரோ, நீங்கள் முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு எனக்கு ஈவினிங் கால் பண்ணுங்கள் நீங்கள் கிளம்பும்போது. ஓகே ப்ரோ. சரிங்களா, நான் கால் பண்ணுறேன். நீங்களும் கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் என்ன தேவையில்லை. நான் பார்த்துட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு கால் பண்ணிட்டு வரேன். ஓகே ப்ரோ. சரி ரைட் ப்ரோ, பாருங்க. ஓகே ப்ரோ. ஓகேவா கைஸ்? பாருங்க, அவரோட நிலைமை வந்து எங்களோட நிலைமை வந்து இப்படி தாங்க இருக்குது. வெளியே ஒரு மாதிரியும் உள்ள ஒரு மாதிரி தாங்க இருக்குது. வெளியிருந்து பார்க்குறதுக்கு ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், பட் ஆனால் உள்ளே வந்து வேறு ஒரு வேர்ல்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. நான் அதையும் தாண்டி வந்து இந்த ட்ரிப்பை வந்து பண்ணுறேன். இது வந்து எப்படி போய் நம்ம லடாக் வந்து ரீச் பண்ணுவோமா இல்லை பண்ண மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டில் தான் இந்த ட்ரிப்பு வந்து ஸ்டார்ட் ஆகுது. எங்களோட 100% முயற்சியை வந்து நாங்கள் கொடுக்குறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து போய் பார்க்குறோம். முடியாத பட்சத்துக்கு போக முடியலன்னா ரிட்டர்ன் தான் வர முடியும். பார்க்கலாம், கண்டிப்பாக முடிப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் போகிறேங்க. இப்போ வந்து நம்ம ஈவினிங் வந்து கிளம்ப போகிறோம். இப்போ பண்ணாரியில் இருக்கிறங்காட்டிக்கு இங்கே சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம நண்பர் வந்து சென்ட் ஆஃப் பண்ண வெயிட் பண்ணிகிட்டு இருக்காப்புல. ஸோ அவரும் ஒர்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன்னு சொல்லி திடீர்னு வந்தாப்புல. ஓகே ப்ரோ, நான் அப்படியே கிளம்புறேன். பார்த்து போயிட்டு வா. கண்டிப்பாக பார்த்துருவேன். ஏன்னா நம்ம அதர் ஸ்டேட் போகிறோம் அப்படின்னாவே அந்த காசு மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் சேஃப்டியாக தாங்க நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட சேஃப்டியை வந்து நம்ம பார்த்துக்கிறது நம்மளோட இதுதான். கண்டிப்பாக சேஃப்டியாக தான் போயிட்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் போகிறோம். கண்டிப்பாக தொடர்ந்து வந்து வீடியோவை வந்து வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வந்து ஈவினிங் வந்து நம்ம திருப்பூர் ஜங்ஷன் போக போகிறோம். அங்கே வந்து 2 பேர்த்துக்கும் சென்டர் எது அப்படின்னு பிளான் பண்ணும்போது திருப்பூர் ஜங்ஷன் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஸோ அதனால் இப்போ அங்கே போயிட்டு ஈவினிங் வந்து நம்ம ஒரு நைட்டு கிளம்புற மாதிரி இருக்குங்க. ஒரு 10:15 ஏதோ ஒரு ட்ரெயின் இருக்குது. அந்த ட்ரெயினில் வந்து போய் டிக்கெட் எடுத்துகிட்டு அன்ரிசர்வில் தான் போக போகிறோம். அது வேறு விஷயம். ஸோ அங்கேருந்து நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு டெல்லி வந்து போக போகிறோங்க. டெல்லி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 days வந்து பயணம் பண்ண போகிறோம் ட்ரெயின்லேயே உட்காந்த மேனிக்கே. ஸோ இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன். கைஸ் அவ்வளோதான், நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம இந்த லடாக் ட்ரிப்பில் எடுத்துகிட்டு போகிற பேக் வந்து இதுதான். ஸோ இந்த பேகுக்குள்ளே அடங்குற மாதிரி நம்மளோட திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கோட் ஒன்று இருக்குங்க, ரெயின் கோட் மாதிரி நல்லா மெத்துன்னு. ஸோ மேக்ஸிமம் வந்து இது தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து நம்ம டெல்லி மணாலி வரைக்கும் டிஷர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இதை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம பேக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ரெயின் கவர், நம்மளுக்கு ஏதாவது வந்து மழை வரும்போது யூஸ் பண்ணிக்கலாம் எமர்ஜென்சிக்கு அப்படிங்கிறங்காட்டிக்கு ரெயின் கவர் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து இந்த டப்பாவை தூக்கி வீசிடும், ஏன்னா அது ஒரு பிரச்சனையாக இருக்குது நம்மளுக்கு. நம்மளுக்கு ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து நம்ம எங்கேயாவது போய் சார்ஜெல்லாம் போடுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல ஒரு ப்ளக் பாயிண்ட் மட்டும் இருந்தால் அது பத்தாதில்ல. ஸோ நம்ம மொபைலுக்கு கேமராக்கெல்லாம் சார்ஜ் போடணும். ஸோ அதுக்காக இதை எடுத்திருக்கேன். ஸோ ஆஸ் யூஸ்வல் வந்து நம்மளோட கிம்பல். ஸோ அதுக்கப்புறம் டார்ச் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம வந்து ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு ஏதாவது நம்மளுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறங்காட்டி டார்ச் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பெட்ஷீட் ஒன்று எடுத்திருக்கேங்க. இது வந்து நம்ம எங்காவது எப்படி தூங்க போகிறோம் எதுன்னு தெரியாதுல்ல. ஸோ அதனால் ஒரு சின்ன பெட்ஷீட் ஒன்று எடுத்திருக்கேன். இது அதுக்கப்புறம் கேமரா வந்து சார்ஜ் ஏறிட்டுருக்கு. டிஷர்ட்டு, அதுக்கப்புறம் ட்ராக் பேண்ட் ஒரு 2-3 எடுத்திருக்கேங்க. ட்ராக் பேண்ட் ஒரு 3 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்பவும் போல் அந்த சார்ஜரு, அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்க்கணும். இன்னும் என்ன வாங்கலை அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஷூ வாங்கலை, அந்த குல்லா வாங்கலை. ஸோ அங்கே போயிட்டு அந்த கிளைமேட்டுக்கு அடாப்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு விஷயமே வாங்கலை. ஸோ
ஸோ நம்ம லடாக் ட்ரிப்பில் இதுதான் இப்போதைக்கு இருக்கிற திங்ஸு. இன்னி வந்து நம்மளுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம டைரெக்டாக போய் டெல்லி இல்லைனா வேறு எங்கேயாவது வாங்கிக்கலாம். ஏன் அவ்வளோ சமயத்தோட தூக்கிட்டு நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுச்சு. ஸோ அதனால் ஷூ அந்த மற்ற ஐட்டம்ஸ்லாம் வாங்கலை. நம்ம லடாக் போய் ரீச் ஆகிறோம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, நம்மளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு இப்போ ஈவினிங் வந்து நம்ம திருப்பூர் ஜங்ஷனுக்கு வந்து போக போகிறோம். அங்கே இருந்து நம்ம கூட வருவாப்பில்ல, ஸோ அவரை யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன். அவரை காட்டிட்டு அந்த வீடியோ வந்து நான் அதோட முடிச்சுக்கிறேங்க. ஸோ வாங்க திருப்பூர் ஜங்ஷனுக்கு போகலாம். கைஸ், நம்ம வந்து ஒரு வழியாக திருப்பூர் வந்து ரீச் ஆகிட்டு இப்போ ஜங்ஷனுக்கு வந்து வந்தாச்சு. நம்ம நண்பரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டாப்புல. ப்ரோ ஒரு ஆய் சொல்லிடுங்க. ஸோ இவர் கூட தான் நம்ம வந்து லடாக் ட்ரிப்பை வந்து பண்ண போகிறோம். இப்போ வந்து இங்கே டிக்கெட் எடுத்தாச்சுங்க. ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 535 ரூபா. ஸோ 2 பேர்த்துக்கு 1070 ரூபா வந்துச்சு. ஸோ வர வழியில் பயங்கரமாக மழை, நனைஞ்சிட்டே வந்து கட்டிக்க முடியல, ஒரு மாதிரியாக இருக்கும். இங்கேயே சாப்பிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் டிக்கெட் வந்து நம்ம எடுத்தோம். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ பேக் டு பேக் வந்து நான் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இனி வந்து ட்ரெயினில் ஏறி டெல்லி போகிற வரைக்கும் இன்னொரு வீடியோ வந்து நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து இங்கேயே முடிச்சுக்கிறேங்க, ஏன்னா லென்த்தியாக போயிடும். அதனால தான். ஸோ நாங்கள் கிடைக்கிற டைமில் உங்களுக்கு வந்து பேக் டு பேக் வீடியோஸ் வந்து தந்துகிட்டே இருக்க போகிறோம். ஸோ கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள் ப்ரோ. அவ்வளோதான், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். பை.